2022 பேச்சுக்குரிய அலகு 2, அதாவது உயிரின் ரசாயன மற்றும் கல அடிப்படை பகுதி நாங்க பார்த்துட்டு வரோம். அதுல கல அடிப்படையில நான் 3 பகுதிகள் இதுவரைக்கும் பார்த்து முடிச்சிருக்கோம். முதலாவது பகுதி முதலுறு மென்சவ்வின் கட்டமைப்பு மற்றும் தொழிற்பாடு, இரண்டாவது பகுதி கருவின் கட்டமைப்பு மற்றும் தொழிற்பாடு, மூன்றாவது போன வகுப்புல பார்த்தது இழைமணியின் கட்டமைப்பு மற்றும் தொழிற்பாடு. இப்ப 4வது பகுதி நாங்க பார்க்க போறது பச்சைய உருமணி அல்லது பச்சைய உருவத்தின் கட்டமைப்பு மற்றும் தொழிற்பாட்டை நாங்க பார்க்க போறோம். பச்சை உருவத்தை எடுத்துக்கொள்ளும் போது இது 2014ஆம் ஆண்டு 5வது எஸ்ஏ கட்டுரை வினாக்கள்ல ஏ பகுதியாக இந்த பச்சை உருவம் என்கிற ஒரு பகுதி வந்திருக்குது. அந்த பகுதி எடுத்து பாத்தீங்களா இருந்தால் பொதுவாக பச்சை உருமணி என்கிறது ஒளித்தொகுப்புடன் சம்பந்தப்பட்டது. எங்களோட அலகு 2 இறுதியாக அதாவது கலைச்சுவாசம் முன்னைய பகுதி ஒளித்தொகுப்பு என்கிற பகுதி. எனவே கட்டுரை வினா வரும்போது பொதுவாக இந்த பச்சை உருமணியுடன் சேர்ந்து ஒளித்தொகுப்பு என்கிற பகுதியும் வரக்கூடியதாக இருக்கும். எனவே அது எங்களுக்கு முழுமையாக ஒரு எஸ்ஸே அதாவது கட்டுரையாக விவரிக்கக்கூடியதாக இருக்கும். அதுல முதல் பகுதியா வளமையா கேட்கக்கூடிய கேள்வி பச்சை உருமணியின் கட்டமைப்பை விவரிக்க என்கிற ஒரு கேள்வி. எனவே பச்சை உருமணியின் கட்டமைப்பை நாங்கள் என்ன செய்ய போறோம், விவரிக்க போறோம். அதுல முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டால் இழைமணியை போன்றே பச்சை உருமணியின் கட்டமைப்பும் உங்களால வரையக்கூடியதாக இருத்தல் வேண்டும். அதனை கட்டமைப்பை முழுமையாக வரைந்து அதனை பேரிடக்கூடியதாக இருக்கணும் முழுமையாக. எனவே நாங்கள் ஒரு பச்சை உருமணியின் மாதிரி கட்டமைப்பை பார்த்தோமாக இருந்தால் இவ்வாறான ஒரு கட்டமைப்பின் அதாவது ஒரு இரட்டை குவிவு வில்லை வடிவான ஒரு கட்டமைப்பாக பச்சை உருமணி காணப்படும். அந்த அடிப்படை கட்டமைப்புல மாற்றம் இருக்கக்கூடாது. இதுல இருக்கிற கூறுகளை நாங்க என்ன செய்ய போறோம், இப்ப குறிக்க போறோம். குறிச்சு பார்க்கும்போது எங்களுக்கு தெரியும், அதாவது இங்கு இரட்டை மென்சவ்வு காணப்படுகிறது. ஆகவே வெளியில் இருக்கிற மென்சவ்வு வெளி மென்சவ்வு என அழைக்கப்படும் இல்லையா? அதன் உட்புறமாக இருக்கிற மென்சவ்வு என்ன அழைக்கப்படுமா, உள் மென்சவ்வு என அழைக்கப்படும். ஆனால் இது இழைமணிகளில் இருந்து எவ்வாறு வேறுபடுகிறது என்று கேட்டால் இவை இரண்டுமே என்னவாக இருக்கின்றன, அழுத்தமானவையாக இருக்கின்றன. எனவே அழுத்தமான உள்மென்சவ்வு மற்றும் அழுத்தமான வெளிமென்சவ்வு என்பவற்றை கொண்டதாக காணப்படுகிறது. இந்த உள் மற்றும் வெளி மென்சவ்வுகளுக்கு இடையிலான இடைவெளி ஒடுங்கியதாக இருக்கும் இழைமணியுடன் ஒப்பிடும் போது. எனவே ஒடுங்கிய மென்சவ்வுக்கு இடையிலான இடைவெளின்னு சொல்றோம். அது ஒடுங்கிய உள்ளக மென்சவ்வு இடைவெளி ஒன்று காணப்படக்கூடியதாக இருக்குது. அது இல்லாம இங்க நாங்க ஒன்று சொல்றோம், அதாவது இது எங்களுக்கு தெரியும், இழைமணியில காணப்பட்ட மாதிரியே தனித்த வட்ட வடிவ டிஎன்ஏ ஒன்று காணப்படும். வட்ட வடிவ டிஎன்ஏ காணப்படும். இதை நாங்க பச்சை உருமணிக்குரிய டிஎன்ஏன்னு சொல்லலாம். இழைமணியில இருக்கிறத இழைமணிக்குரிய டிஎன்ஏன்னு சொல்லலாம். எனவே வட்ட வடிவ டிஎன்ஏ அல்லது பச்சை உருமணிக்குரிய டிஎன்ஏ காணப்படுகிறது. அத்துடன் இந்த பகுதி அதாவது நிறைய அடுக்குகள் மாதிரி இருக்குதானே, இந்த பகுதியை நாங்க என்னன்னு சொல்லுவோம், தைலகோயிட்டு மென்சவ்வு பைகள் சொல்லுவோம். தைலகோயிட்டு மென்சவ்வு பைகள். இந்த தைலகோயிட்டு மென்சவ்வு பைகள் ஒன்றன் மீது ஒன்று அடுக்கப்பட்டு ஒரு கட்டமைப்பு தோற்றுவிக்கப்படுதா இல்லையா? அந்த கட்டமைப்பை நாங்க என்ன சொல்லுவோமா, மணியுரு என்று சொல்லுவோம். எனவே இப்படி மணியுருக்கள் என்ன செய்யப்படுவது காணப்படக்கூடியதாக இருக்கிறது. அது இல்லாம வேற என்ன இருக்கும், அதாவது இந்த புள்ளிகள் உங்களுக்கு தெரியும் என்ன சொல்லுவோம், நாங்க 70S வகை ரைபோசோம்கள் காணப்படுகின்றன. 70S வகை ரைபோசோம்கள் இழைமணியில காணப்படுற மாதிரியே இங்கேயும் காணப்படக்கூடியதாக இருக்கும். அத்துடன் இந்த வெளிப்புற பாய் பகுதியானது இங்கு பஞ்சனை என அழைக்கப்படும். நாங்கள் இழைமணி தாய் என்று சொன்ன மாதிரி இங்க என்ன இருக்குதா, பஞ்சனை எனப்படுகின்ற ஒரு கட்டமைப்பு பச்சைய உருவத்தில் காணப்படக்கூடியதாக இருக்கிறது. அத்துடன் இந்த பகுதி இப்படி ஒரு துளி ஒன்று காணப்படும். இதை கொழுப்பு சிறுதுளி அல்லது இலிப்பிட்டு சிறுதுளி என அழைக்கலாம். இலிப்பிட்டு சிறுதுளி. அதோட இது இந்த பகுதி மாப்பொருள் சிறுமணி. மாப்பொருள் சிறுமணி. அதோட இந்த மணியுருக்களுக்கு இடையில ஒரு மணியுருவையும் இன்னொரு மணியுரையும் இணைக்கின்ற ஒரு பகுதி இருக்குதா இல்லையா, இது மணியுரு இடைமென்தட்டு, மணியுரு இடைமென்றகடு அல்லது மணியுரு மென்றகடு என்று என்ன செய்யலாம், நாங்கள் அழைக்கலாம். இவ்வாறு பச்சை உருமணியில் இருக்கிற அனைத்து பகுதிகளும் உங்களால குறிக்கப்பட்டு அது முழுமையாக உங்களுக்கு அதாவது பெயரிடக்கூடிய வளத்தை வரைந்து முழுமையாக பெயரிடக்கூடியதாக இருக்க வேண்டும். இவ்வாறு எல்லாமே பெயரிட்டீங்களா இருந்தா அதுக்குரிய உங்களுக்கு புள்ளி கிடைக்கப்படும். இப்ப நாங்க என்ன செய்ய போறோம், இந்த பச்சை உருமணியின் கட்டமைப்பை விவரிக்க போறோம். இதுல முதலாவது இது எங்க இருக்கும் என்கிறத சொல்ல போறோம். நாங்கள் இழைமணி சொல்லும் போது சொன்னோம், அதாவது யூக்கரியோட்டா கலங்களில் காணப்படுகின்ற
மிக பொதுவான ஒரு புன்னங்கமாக பச்சை ஒருமணி இருக்கும் என்று சொன்னோம். ஆனால் இங்கு மிக பொதுவாக இருக்குமா என்கிற கேள்வி எழுது. இல்ல, நான் அந்த இடத்திலேயே சொன்னேன். எங்க இருக்கும் இது? பொதுவாக தாவரங்களில் என்ன செய்யப்படலாம், இந்த பச்சை ஒருமணி காணப்படலாம். அது இல்லாம சில புரோட்டிஸ்டாக்களிலும் காணப்படக்கூடியதாக இருக்கும். சில புரோட்டிஸ்டாக்களிலும் காணப்படும். அப்ப புரோட்டிஸ்டாக்கள் என்றால் என்ன என்கிற கேள்வி எங்களுக்கு எழுது. நாங்க ஓதவுல படிச்சிருக்கிறோம் புரோட்டிஸ்டாக்கள் ராஜ்யத்துல. அதுல புரோட்டிஸ்டான்னு சொல்லும் போது உங்களுக்கு தெரியும், அங்க அல்கா புரோட்டோசோவா முந்தைய உள்ள படிச்சிருக்கிறீங்க. அதுல அல்காக்களாக காணப்படுகின்றவற்றில் என்ன காணப்படும்? பச்சை ஒருமணி காணப்படும். எனவே அல்காக்கள்ல இந்த பச்சை ஒருமணி இருக்கும். அல்காங்கிறது புரோட்டிஸ்டா வகையை சேர்ந்தது. உதாரணம் நாங்க எதை சொல்லலாம், புல்வா என்கிறது ஒரு அல்கா வகையை சேர்ந்தது. இதுல பச்சை ஒருமணி காணப்படும். அதாவது இது ஒளித்தொகுப்பை நிகழ்த்தக்கூடியதாக இருக்கும். அது இல்லாம வேற எந்த புரோட்டிஸ்டால இருக்கும்னு கேட்டால் யூக்ளினா எனப்படுகின்ற ஒரு புரோட்டிஸ்டாலையும் இந்த பச்சை ஒருமணி காணப்படக்கூடியதாக இருக்கும். இது மேலதிகமான விடை. ஆகவே எங்களுக்கு எங்கெல்லாம் பச்சை ஒருமணி காணப்படும் என்று கேட்டால் இரண்டு வகையான ஆங்கிகள்ல காணப்படும். ஒன்று தாவரங்கள்ல காணப்படக்கூடியதாக இருக்கும். அடுத்தது சில புரோட்டிஸ்டாக்களில் இது காணப்படக்கூடியதாக இருக்கும். எனவே இது ஒரு யூக்கரியோட்டா கலங்களில் உள்ள மிக பொதுவான ஒரு புன்னங்கமாக இந்த பச்சை ஒருமணியை நாம் எம்மால் குறிப்பிட முடியாது. இதனுடைய வடிவத்தை எடுத்துக்கொள்வோமாக இருந்தால் எப்படியான வடிவமாக இருக்கிறதாம்? இரட்டை குவிவான வில்லை அல்லது இரட்டை குவிவு வில்லை வடிவான ஒரு புன்னங்கமாக காணப்படுகிறது. இதனுடைய வடிவம் இரட்டை குவிவு வில்லை வடிவான புன்னங்கமாக இந்த பச்சை உருவமானது காணப்படக்கூடியதாக இருக்கு. இழைமணி மாதிரியே நாங்க இங்கே என்ன செய்ய போறோம், வெளியிருந்து உள்நோக்கி அப்படி விரிச்சிட்டு வரப்போறோம். ஆகவே வெளியில என்ன காணப்படுகிறது? இது எத்தனை மென்சவினால் சூழப்பட்டது? இரட்டை மென்சவினால் சூழப்பட்டது. இந்த இரட்டை மென்சவை எடுத்துக்கொள்ளும் போது இதுல உள் மென்சவு வெளி மென்சவு ரெண்டு இருக்குது. இந்த ரெண்டு மென்சவும் என்னவாக இருக்கும்? அழுத்தமானதாக இருக்கும். இது சொல்ல வேண்டிய காரணம் என்ன? இழைமணியில உள் மென்சவு அழுத்தமற்றதாக இருக்கும், வெளி மென்சவு தான் அழுத்தமானதாக இருக்கும் சொல்றோம். ஆனால் பச்சை ஒருமணியில உள் மென்சவும் வெளி மென்சவும் என்னவாக இருக்குது? அழுத்தமானதாக இருக்கிறது. அடுத்தது இந்த மென்சவுகளுக்கு இடையிலான இடைவெளி, மென்சவுக்கு இடையிலான இடைவெளி எப்படியானதாக இருக்கும்? ஒடுங்கியதாக காணப்படும். எனவே மிகவும் ஒடுங்கிய மென்சவுக்கு இடையிலான இடைவெளிகளை கொண்டதாக காணப்படக்கூடியதாக இருக்கும். நாங்க ஏற்கனவே குறிச்சிருக்கிறோம் ஒடுங்கிய மென்சவுகளுக்கு இடையிலான இடைவெளி. அடுத்தது நாங்க வருவோம். வெளியில இருக்கிற விஷயங்களை விவரிச்சிட்டோம். அடுத்தது வெளியில மட்டும்தான் மென்சவு இருக்குதா கேட்டா இல்ல, உள்ளுக்கும் ஒரு மென்சவு தொகுதி காணப்படுகிறது. எனவே பச்சை ஒருமணியின் உள்ளே மற்றுமொரு மென்சவு தொகுதி ஒன்று காணப்படுகிறது. வேறொரு மென்சவு தொகுதி ஒன்று காணப்படுகிறது. இந்த மென்சவு தொகுதி எதனை ஆக்குகின்றன என்று கேட்டால் இந்த மென்சவு தொகுதி தைலகொய்ட்டு எனப்படுகின்ற ஒன்றன் மீது ஒன்று அடுக்கப்பட்ட மென்சவு பைகளை ஆக்குகின்றன. எனவே பச்சை ஒருமணியின் உள்ளே என்ன காணப்படுகிறது? இன்னும் ஒரு மென்சவு தொகுதி காணப்படுகிறது. இந்த மென்சவு தொகுதி தைலகொய்ட்டுகள் எனப்படுகின்ற மென்சவு பைகளை, ஒன்றன் மீது ஒன்று அடுக்கப்பட்ட மென்சவு பைகளை, வேணுமென்றா தட்டையான மென்சவு பைகள் என்றும் சொல்லலாம். எனவே தட்டையானவையாக இருக்கின்றன. எனவே தட்டையான மென்சவு பைகளை உருவாக்குகின்றன. இந்த தைலகொய்ட்டுகளை எடுத்துக்கொள்வோமாக இருந்தால் இந்த தைலகொய்ட்டை பெருசாக்கி பார்க்க போறோம். இந்த தைலகொய்ட்டுக்குள்ள என்ன இருக்குது என்று பார்த்தால் ஒளி தொகுதிகள் எனப்படுகின்ற சிக்கல்கள் காணப்படும். அப்ப இந்த ஒளி தொகுதி என்றா என்ன, அதை பத்தி எல்லாம் நாங்க ஒளித்தொகுப்பு என்கிற பாடத்துல படிப்போம். இப்போதைக்கு என்ன தெரிஞ்சு கொள்றோம், நாங்க தைலகொய்ட் என்ற ஒரு மென்சவுப்பை, தட்டையான மென்சவுப்பை பச்சை ஒருமணியின் உள்ளே காணப்படுகிறது. இந்த மென்சவு பைகளின் உள்ளே என்ன காணப்படுகிறது? ஒளி தொகுதி எனப்படுகின்ற ஒரு சிக்கல் காணப்படுகிறது. இந்த ஒளித்தொகுதியை நாங்க பெருசாக்கி பார்க்கும் போது அதுக்குள்ள என்ன இருக்குதுன்னு கேட்டால் இவை ஒளித்தொகுப்பு நிறப்பொருட்களால் ஆக்கப்பட்டவை. எனவே ஒளித்தொகுதிகள் ஒளித்தொகுப்பு நிறப்பொருட்களால் ஆக்கப்பட்டவை என்கிறது எங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். உதாரணம் என்ன நாங்க சொல்லலாம், குளோரோபில் ஏ போன்றவற்றை குறிப்பிடலாம். முந்தி படிச்சிருக்கீங்க, நான் பின்னுக்கும் படிப்போம். எனவே தைலகொய்ட்டினுள் ஒளித்தொகுதி எனப்படுகின்ற சிக்கல்கள் காணப்படுகின்றன. இந்த ஒளித்தொகுதிகள் எதனால் ஆக்கப்பட்டவை என்று கேட்கும் போது ஒளித்தொகுப்பு நிறப்பொருட்களால் பிரதானமாக இவை ஆக்கப்பட்டு காணப்படுவதாக சொல்றோம். மேலும் இந்த தைலகொய்ட்டுகளை பற்றி விவரிக்கும் போது இந்த தைலகொய்ட்டுகள் எனப்படுகின்ற தட்டையான மென்சவு பைகள் ஒன்றன் மீது ஒன்று அடுக்கப்படுவதன் மூலமாக தோற்றுவிக்கப்படுகின்ற கட்டமைப்புக்கு நாங்கள் என்ன பெயர் கொண்டு அழைக்கிறோம்? மணியுருக்கள் என அழைக்கப்படுகின்றன. எனவே தைலகொய்ட்டு மென்சவு பைகள் ஒன்றன் மீது ஒன்று அடுக்கப்படுவதன் மூலமாக மணியுரு எனப்படுகின்ற கட்டமைப்பு தோற்றுவிக்கப்படுகிறதாக நாங்கள் சொல்றோம். மணியுருவை சொன்னபடியினால இந்த மணியுருக்கள் எதன் மூலமாக இணைக்கப்படுகின்றன? மணியுரு இடை
மென்றகட்டின் மூலமாக இணைக்கப்படுகின்றன. மணியுருக்களாவன மணியுரு இடை மென்றகட்டின் மூலம் இணைக்கப்படக்கூடியதாக இருக்கிறதா சொல்லிட்டோம். அவ்வளவுதான் எங்களோட உள்ளுக்கு இருக்கிற மென்சவ்வு தொகுதி. வெளியில இருக்கிற மென்சவை பத்தி கதைச்சிட்டோம், உள்ளுக்கு இருக்கிற வேறொரு மற்றொரு மென்சவ்வு தொகுதியை பத்தியும் நாங்கள் கதைச்சிட்டோம். இனி அதுக்கும் இதுக்கும் இடையில இருக்கிற பகுதி, அதாவது இந்த தைலகோயிட் மென்சவ்வு தொகுதிக்கு வெளிப்புறமான பாய் பகுதி ஒன்று இருக்கு தானே, அந்த பாய் பகுதி என்ன அழைக்கப்படுமா, பஞ்சனை என அழைக்கப்படுகிறது. சரி, அப்ப இந்த பஞ்சனையில் என்னவெல்லாம் இருக்குது என்கிறதான் கடைசியா சொல்ல போறோம். அதாவது இடைமணியில சொன்னமே, இடைமணி தாயத்தில் காணப்படுகின்ற பதார்த்தங்கள் ஆவன என்று சொல்லி 4 பதார்த்தங்கள் சொன்னோம். அதே மாதிரி இந்த பஞ்சனையில் என்ன எல்லாம் இருக்குது என்று கேட்டா பார்த்து நீங்க எழுதலாம். உங்களுக்கு தெரியும் என்ன இருக்குது, வட்ட வடிவ DNA காணப்படுகிறது முதலாவது இல்லையா. இரண்டாவது என்ன காணப்படுகிறது, அதாவது மாப்பொருள் சிறுமணிகள் காணப்படுகின்றன. மூன்றாவதாக இழிப்பிட்டு சிறுதுளிகள் காணப்படுகின்றன. நான்காவதாக 70S வகை ரைபோசோம்கள் காணப்படுகின்றன. இறுதியாக 5வது பல நொதியங்கள் காணப்படக்கூடியதாக இருக்கு. இப்படி 5 கூறுகள் காணப்படும். பிரதானமாக எங்க காணப்படுகிறது, அதாவது இந்த தைலகோயிட் மென்சவ்வு தொகுதிக்கு வெளிப்புறமான பாய் பகுதியான பஞ்சனையில் காணப்படுகின்றது. இந்த 5 கூறுகள் காணப்படக்கூடியதாக இருக்கிறதாக நாங்க சொல்றோம். இவ்வளவுதான் எங்களை பச்சை உருமணியின் கட்டமைப்பு என்கிற ஒரு விடயம். எனவே சுருக்கமாக சொன்னால் பச்சை உருமணியில வடிவத்தை கீறுறோம், அதில் இருக்கிற எல்லாத்தையுமே குறிக்கிறோம். முதலாவது அதனுடைய எங்கெல்லாம் இருக்குது, தாவரங்கள் இருக்குது, சில புரோட்டிஸ்டாக்களில் காணப்படுகிறது. இதனுடைய வடிவம் என்னவாக இருக்குது, இரட்டை குவிவு வில்லை வடிவமானதாக காணப்படுகிறது. வெளியிலிருந்து உள்நோக்கி விவரிக்கிறோம். வெளியில என்ன இருக்குது, அதாவது இரட்டை மென்சவ்வினால் சூழப்பட்டது. வெளி மென்சவ்வானது அழுத்தமானதாக இருக்கிறது, உள் மென்சவ்வானதும் அழுத்தமானதாகவே காணப்படுகிறது. இவ்விரு மென்சவ்களுக்கு இடையிலான இடைவெளி, மென்சவ்வுக்கு இடையிலான இடைவெளி ஒடுங்கியதாக காணப்படுகிறது என்றும் சொல்றோம். இந்த மென்சவ்வுக்கு உட்புறமாக மற்றும் வேறொரு மென்சவ்வு தொகுதி ஒன்று காணப்படுகிறது. அந்த மென்சவ்வு தொகுதி எதனை உருவாக்குகின்றன, தைலகோயிட் எனப்படுகின்ற தட்டையான மென்சவ்வு பைகளை உருவாக்குகின்றன. இந்த தைலகோயிட் எனப்படுகின்ற தட்டையான மென்சவ்வு பைகளுக்குள்ள என்ன காணப்படுகிறது, ஒளித்தொகுதிகள் எனப்படுகின்ற சிக்கல்கள் காணப்படுகிறது. இந்த ஒளித்தொகுதி எனப்படுகின்ற சிக்கல் எவற்றால் ஆக்கப்பட்டது, பிரதானமாக ஒளித்தொகுப்பு நிறப்பொருட்கள், குளோரோபில் A போன்ற ஒளித்தொகுப்பு நிறப்பொருட்கள் ஆக்கப்பட்டவை. அத்துடன் இந்த தைலகோயிட்டுகள் ஒன்றன் மீது ஒன்று அடுக்கப்படுவதன் மூலமாக தோற்றுவிக்கப்படுகின்ற கட்டமைப்பு மணியுரு. மணியுருவை சொன்னபடியினால இந்த மணியுருக்கள் ஒன்றுடன் ஒன்று மணியுரு இடை மென்றகட்டின் மூலமாக இணைக்கப்படுகின்றன. இம்மென்சவ்வு தொகுதிக்கு வெளிப்புறமாக காணப்படுகின்ற பாய் பகுதி பஞ்சனை என அழைக்கப்படுகின்றது. இந்த பஞ்சனையில் காணப்படுகின்ற பதார்த்தங்கள் ஆவன வட்ட வடிவ DNA, இன்னொரு பேர் சொன்ன பச்சை உருமணிக்கு DNA, மாப்பொருள் சிறுமணிகள் இருக்குது இல்லையா. அது இல்லாம இழிப்பிட்டு சிறுதுளிகள் காணப்படுகிறது, 70S வகை ரைபோசோம் காணப்படுது, அத்துடன் பல நொதியங்களும் காணப்படக்கூடியதாக இருக்குது. இவ்வளவுதான் எங்களோட பச்சை உருமணியின் கட்டமைப்பை பற்றிய முழுமையான விடயம். இது தவிர பச்சை உருமணியின் தொழில்கள் யாது என்று கேட்டால் என்ன தொழிலுமா, உங்களுக்கு தெரியும், ஒளித்தொகுப்பு செய்தல். எனவே ஒளித்தொகுப்பு என்கிறதுதான் பச்சை உருமணியில பிரதான தொழில். அது இல்லாம உங்களுக்கு இப்பவே தெரிஞ்சிருக்கும் இன்னொரு தொழில் சொல்லலாம், என்னதுமா, அதாவது ஒளிச்சுவாசம் இல்லையா. நாங்க படிச்சிருக்கிறோம் முந்தி, ஒளிச்சுவாசத்துல இடைமணி, பச்சை உருமணி, பெராக்சோசோமில் காணப்படுகின்ற நொதியங்கள் பங்கு கொள்ளுகின்றன. எனவே ஒளிச்சுவாசத்திலும் என்ன செய்கிறது, இது பங்கு கொள்ளக்கூடியதாக இருக்குது. இது எங்களோட பச்சை உருவம் பங்கு கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. எனவே இவ்வளவுதான் எங்களோட பச்சை உருமணி அல்லது பச்சை உருவம் என்கிற ஒரு முழுமையான பகுதி. 2022 பேச்சுக்குரிய 2வது அலகு நாங்க பார்த்துட்டு வரோம். அதுல 4 கட்டமைப்புகளை பத்தி படிச்சிருக்கிறோம். 1 முதல் மென்சவ்வு, 2 கரில், 3வது இடைமணி, இறுதியாக பச்சை உருமணி. இப்ப 5வது கட்டமைப்பு பத்தி நாங்க படிக்க போறோம். அதாவது எங்களோட 5வது கட்டமைப்பு எதுன்னு கேட்டால் இரைபோசோம்கள். இந்த இரைபோசோம்களை பத்தி தான் இந்த இடத்துல நாங்க பார்க்க போறோம். அப்ப இரைபோசோம்களை எடுத்துக்கொண்டால் முதலாவது அதுக்குரிய ஒரு மாதிரி கட்டமைப்பு சும்மா ரஃபா நாங்கள் கீழ்வமாக இருந்தால் பொதுவாக இப்படியான ஒரு கட்டமைப்பாக இந்த ரைபோசோம்கள் காணப்படலாம். இந்த ரைபோசோம்களை எடுத்துக்கொள்ளும் போது இவை முதலாவது புன்னங்கமா இல்லையா என்கிற கேள்வி எங்களுக்கு எழுது. நாங்க ஏற்கனவே படிச்சிருக்கிறோம், ரைபோசோம்கள் புன்னங்கங்களாக கருதப்படுவது இல்லை. காரணம் என்ன, புன்னங்கங்களுக்குரிய வரைவிலக்கணம் எங்களுக்கு தெரியும். என்ன வரைவிலக்கணமா, அதாவது மென்சவ்வினால் சூழப்பட்டதும் யூகரியோட்டா கலங்களின் குழிய உருத்தாயத்தில் தொங்கிய நிலையில் காணப்படுவதுமான கட்டமைப்புகளை நாங்கள் புன்னங்கம் என்று சொல்றோம். இது மென்சவ்வினால் சூழப்பட்டிருக்காதபடியினால இது என்னவா கருதப்படுவதில்லை, புன்னங்கமாக கருதப்படுவதில்லை. எனவே இந்த ரைபோசோம்கள் என்னவல்ல, புன்னங்கங்கள் அல்ல. இது புரத தொகுப்பை மேற்கொள்ளுகின்ற ஒரு உபகல ஆக்கக்கூறுகள் ஆகும் என்கிறது எங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பிரதானமாக
இந்த ரைபோசோம்கள் 2 உப அலகுகளை கொண்டதாக காணப்படுகிறது. என்னவெல்லாம் என்று கேட்கும்போது, ஒன்று பெரிய உப அலகு, பெரிய உப அலகு ஒன்று இருக்குது. அதே மாதிரி சிறிய உப அலகு இன்னொன்று இருக்கு. எனவே பெரிய உப அலகு, சிறிய உப அலகு சொல்லி 2 உப அலகுகளால் இந்த ரைபோசோமானது ஆக்கப்பட்டது. அல்லது 2 உப அலகுகளை கொண்டதாக இந்த ரைபோசோமானது காணப்படுகிறது. இந்த ரைபோசோம் பிரதானமாக 2 பதார்த்தங்களால் ஆக்கப்பட்டது. ஒன்று RNA-யினாலும், அடுத்தது புரதங்களினாலும் ஆக்கப்பட்டது. இதுல RNA பத்தி நாங்க தாராளமாக படிச்சிருக்கிறோம். ரைபோசோமுக்குரிய RNA பத்தி நாங்க படிச்சிருக்கிறோம். எனவே திரும்பி விளக்க வேண்டிய தேவையில்லை. எனவே RNA புரதம் என்பவற்றால் இந்த ரைபோசோமானது பிரதானமாக ஆக்கப்பட்டு காணப்படுகிறது. இந்த ரைபோசோமை நாங்கள் பிரதானமாக 2 வகைகளாக பிரிக்கலாம். ஒன்று 70S வகை ரைபோசோம், இன்னொன்று 80S வகை ரைபோசோம். ஆகவே ஒவ்வொரு ரைபோசோம்களை பற்றியும் சுருக்கமாக விவரிக்க போறோம். இந்த 70S வகை ரைபோசோம் எடுத்துக்கொண்டால் 3 இடங்களில் இது பிரதானமாக காணப்படக்கூடியதாக இருக்கிறது. ஒன்று புரோகரியோட்டா கலங்களில் குழிய உருவில் சுயாதீனமாக காணப்படும். புரோகரியோட்டா கலங்களில் குழிய உருவில் சுயாதீனமாக காணப்படுவது 70S வகை ரைபோசோம். புரோகரியோட்டால என்ன காணப்பட மாட்டாது? 80S வகை ரைபோசோம் காணப்பட மாட்டாது. இரண்டாவது, இந்த 2 உங்களுக்கு தெரியும். என்னது? இப்பதான் படிச்சோம். யூகரியோட்டால 70S இருக்கும், 80S இருக்கும். ஆனால் 70S காணப்படுகின்ற இடங்களாக 2 இடங்கள் அடையாளப்படுத்தப்படுகிறது. ஒன்று இளைமணி தாயத்தில் என்ன காணப்படுகிறது? இந்த 70S வகை ரைபோசோம் காணப்படுகிறது. பச்சைய உருமணியின் அல்லது பச்சை உருவத்தின் பஞ்சனையிலும் இந்த 70S வகை ரைபோசோமே காணப்படக்கூடியதாக இருக்கிறது. அவ்வளவுதான் எங்களோட 70S வகை ரைபோசோம் பற்றிய விடைகள். அடுத்தது 80S வகை ரைபோசோம் எடுத்துக்கொண்டால் அந்த 80S வகை ரைபோசோம் யூகரியோட்டா கலங்களில் மாத்திரமே காணப்படக்கூடிய ரைபோசோம்கள். அந்த யூகரியோட்டா கலத்தில் அது அமைந்திருக்கின்ற அமைவின் அடிப்படையில், அவற்றின் இருப்பின் அடிப்படையில், அமைவின் அடிப்படையில் பிரதானமாக 2 வகைப்படுத்தப்படுகின்றன. ஒன்று சுயாதீன 80S வகை ரைபோசோம், இன்னொன்று பிணைக்கப்பட்ட 80S வகை ரைபோசோம் என்று சொல்லி 2 வகையாக 80S வகை ரைபோசோம் அவற்றின் அமைவின் அடிப்படையிலே இருப்பின் அடிப்படையிலே பிரிக்கப்படுகின்றன. ஒன்று சுயாதீன ரைபோசோம்கள் எங்க இருக்கும்? யூகரியோட்டா கலங்களின் குழிய உருத்தாயத்தில் சுயாதீனமாக இவை காணப்படக்கூடியதாக இருக்கும். பிணைக்கப்பட்ட ரைபோசோம்கள் எங்க இருக்கும் என்று கேட்டால் அழுத்தமற்ற அகமுதலுறு சிறுவளையின் வெளிமென்சவுடன் பிணைக்கப்பட்டதாக காணப்படும். இவ்வாறு 2 இடங்களில் இந்த 2 விதமாக அமைவின் அடிப்படையிலே 80S வகை ரைபோசோம் காணப்படக்கூடியதாக இருக்கிறதாக சொல்றோம். இப்ப நாங்க அவ்வளவுதான் எங்களோட ரைபோசோம்களோட கட்டமைப்பு என்கிற விடயம். அடுத்தது ரைபோசோம்களின் தொழில்கள் என்னன்னு கேட்கும்போது மேலேயே நாங்க சொல்லிட்டோம். என்ன சொன்னோம்? நாங்க புரத தொகுப்பு என்கிறதுதான் இந்த ரைபோசோம்களின் தொழில்கள். எனவே இவ்வளவுதான் எங்களை ரைபோசோம்களை பத்தி அவங்க குறிப்பிட்ட விடை. இதுல இருந்து நாங்க சில முடிவுகள் எடுப்போம். ஒன்று, புரத தொகுப்பு சொன்னபடியினால உயிர்ப்பாக புரத தொகுப்பை மேற்கொள்ளுகின்ற கலங்களை எடுத்துக்கொண்டால் அந்த கலங்கள்ல அதிக எண்ணிக்கையிலான ரைபோசோம்கள் காணப்படும் என்று சொல்றோம். ஏன் உயிர்ப்பாக புரத தொகுப்பு என்றால் உயிர்ப்பாக நொதியங்களை, நொதியங்கள் பெரும்பாலானவை புரதங்கள், நொதியங்களை சுரக்கின்ற கலங்கள். உதாரணமாக சதைய கலங்கள்ல பல மில்லியன் கணக்கான ரைபோசோம்கள் காணப்படும். அப்படி ஒரு கூற்று வந்தால் உங்களுக்கு அது சரியானதுங்கிறது ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதே மாதிரி இரண்டாவது, உயிர்ப்பாக புரத தொகுப்பை மேற்கொள்ளுகின்ற கலங்கள்ல சிறப்பான புன்கரு காணப்படும் என்று ஒரு முறை ஒரு கூட்டுல வந்துருது. சிறப்பான புன்கரு, இந்த கூற்று சரியா பிழையா என்கிறத நாங்க கேள்விக்குறிக்கு உட்படுத்துறோம். இந்த கூற்று சரியா பிழையாண்டு யோசிச்சமாக இருந்தால் எங்களுக்கு தெரியும். நாங்க முந்தி கரு படிக்கும் போது கருவின் 3வது தொழில் நாங்க படிச்சோம். அதாவது புன்கருவினூடாக RNA-களையும் ரைபோசோமுக்குரிய உப அலகுகளையும் தொகுத்தல் சொன்னோம். அப்ப புன்கரு இருந்தால்தான் அதன் மூலமாக இந்த ரைபோசோமுக்குரிய உப அலகுகள் தொகுக்கப்படும், RNA தொகுக்கப்படும். எனவே இங்க உயிர்ப்பாக புரத தொகுப்பை மேற்கொள்கின்ற கலங்கள்ல அதிக ரைபோசோம் இருக்கும்ங்கிறது தெரியும். அப்ப இந்த ரைபோசோம் இருக்கணுமாக இருந்தால் அது உருவாக்குற புன்கருவும் என்ன செய்யப்பட வேண்டும்? காணப்படவே. புன்கருவிலிருந்து வருகின்ற பெரிய அதாவது ரைபோசோமுக்குரிய உப அலகுகளின் மூலமாகவே ரைபோசோம் உருவாக்கப்படுகிறது. எனவே மறைமுகமா என்ன சொல்ல வாரோம்?
உயிர்ப்பாக புரத தொகுப்பை மேற்கொள்ளுகின்ற கலங்கள்ல என்ன இருக்கணும், சிறப்பான புண்கரு இருக்கணும். அப்பதான் ரைபோசோம்களுடைய பலகு உருவாக்கப்பட்டு சிறப்பாக அதிக எண்ணிக்கையிலான ரைபோசோம்கள் உருவாக்கப்பட முடியும். அவ்வளவுதான் எங்களோட ரைபோசோம் என்கிற விடயம். இதுல சிவப்பு நிறத்தில் இறுதியாக நாங்க சொன்ன விடயம் மேலதிகமான விடயம். இது தவிர இவ்வளவு விடயத்தையும் உங்களுக்கு ரைபோசோம்களை பற்றி குறித்து காட்டக்கூடியதாக இருக்க வேண்டும். இப்ப நாங்க பார்க்க போறது அது அடுத்த பகுதி. ரைபோசோம் எங்களோட 5வது பகுதி. அடுத்தது நாம் நேரடியாக 6வது பகுதிக்கு இந்த வீடியோலயே போயிருவோம். சின்ன பகுதி அப்படினால 6வது பகுதியையும் நாங்க சேர்த்தே பார்ப்போம். 6வது எதை பத்தி படிக்க போறோம் என்று கேட்டால் அகமுதலுறு சிறுவினை. அகமுதலுறு சிறுவினை. இந்த அகமுதலுறு சிறுவினையை பத்தி பார்ப்போம். அகமுதலுறு சிறுவினை எடுத்துக்கொள்ளுமாக இருந்தால் இந்த அகமுதலுறு சிறுவினை என்றால் என்ன என்று கேட்டால் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் சொல்லுவாங்க. ER என்று சொல்றது என்னன்னு கேட்டால் இவை ஒரு உள்ளக மென்சவ்வு தொகுதியாகும். கலத்தின் உள்ளே காணப்படுகின்ற உள்ளக மென்சவ்வு தொகுதிகளாக இந்த அகமுதலுறு சிறுவினையானது காணப்படக்கூடியதாக இருக்கிறது. இவை 2 விதமான பைகளை உருவாக்கக்கூடியதாக இருக்கும். ஒன்று தட்டையான பைகளையோ அல்லது குழாயுருவான பைகளையோ உருவாக்குவதன் மூலமாக என்ன செய்யுமா, கலத்தின் குழிய உருவிலிருந்து அதனுடைய உள்ளிடத்தை பிரிக்கக்கூடியதாக இருக்கு. இதான் அகமுதலுறு சிறுவினையின் உள்ளிடம். இதுதான் கலத்தின் குழிய உருத்தாயம். குழிய உருத்தாயத்திலிருந்து அகமுதலுறு சிறுவினையின் உள்ளிடமானது இந்த தட்டையான பைகளின் மூலமாகவோ அல்லது குழாயுருவான பைகளின் மூலமாகவோ பிரிக்கப்படுகின்றன. பொதுவாக இந்த அகமுதலுறு சிறுவினையின் அமைவு எங்க இருக்கும்னு கேட்டா, பொதுவாக நான் கரு கீறும்போது முந்தி கீழ் இருக்கிறோம் இல்லையா, கரிச்சூழியின் வெளி மென்சவ்வின் தொடர்ச்சியாகவே இந்த அகமுதலுறு சிறுவினையானது காணப்படும். கரிச்சூழிங்கிறது இரட்டை மென்சவ், ரெண்டையும் சேர்த்து கரிச்சூழின்னு சொல்றோம். அதுல உள் மென்சவ் ஒன்று இருக்குது, வெளி மென்சவ் இன்னொன்று இருக்குது. அப்ப இந்த வெளி மென்சவ்வின் தொடர்ச்சியாக காணப்படுவது இந்த அகமுதலுறு சிறுவினையாகும். எனவே கரிச்சூழியின் வெளி மென்சவ்வின் தொடர்ச்சியாக என்கிறது எங்களுக்கு குறித்து காட்டக்கூடியதாக இருக்கணும். சரி, அப்ப இவ்வளவுதான் எங்களோட அகமுதலுறு சிறுவினையை பத்தி பொதுவான விடயம். இப்ப நாங்க வருவோம் இந்த அகமுதலுறு சிறுவினையின் வகைகளுக்கு வரப்போறோம். மொத்தம் 2 வகையான அகமுதலுறு சிறுவினை காணப்படுகின்றன. ஒன்று அழுத்தமற்ற அகமுதலுறு சிறுவினை, இன்னொன்று அழுத்தமான அகமுதலுறு சிறுவினை. அழுத்தமான அகமுதலுறு சிறுவினையை சில இடத்துல மழமளப்பான அகமுதலுறு சிறுவினை அப்படிதான் சொல்லுவாங்க. நாங்க நேரடியாக அழுத்தமான சொல், நேரடியான சொல், அந்த சொல்லையை தான் நாங்க என்ன செய்ய போறோம், ரிசோர்ஸ் புக்ல இருக்கிற சொல்ல பயன்படுத்த போறோம். அதுல முதலாவது அழுத்தமற்ற அகமுதலுறு சிறுவினை பத்தி நாங்க பார்க்க போறோம். அழுத்தமற்ற அகமுதலுறு சிறுவினை எடுத்துக்கொண்டால் இதனுடைய கட்டமைப்பை நாங்க ரஃபாக்கீரோமாக இருந்தால் இப்படியான ஒரு கட்டமைப்பாக அழுத்தமற்ற அகமுதலுறு சிறுவினை காணப்படுகிறது. அப்ப நீங்க உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும், அழுத்தமற்ற அகமுதலுறு சிறுவினை தட்டையான பையா இருக்குதா அல்லது குழாயுருவான பையா இருக்குதா? என்னவாக இருக்குது? தட்டையான பைகளை கொண்டதாக இருக்குது. அப்ப இதையெல்லாம் என்னவாகும்? தட்டையான பைகள் இல்லையா? அது இல்லாம இந்த தட்டையான பைகள வெளி மென்சவோட என்ன இணைந்து காணப்படுகிறது? ரைபோசோம்கள் இணைந்து காணப்படுகின்றன. எந்த ரைபோசோம் உங்களுக்கு நல்லா தெளிவாக இப்ப கொஞ்சம் தான் படிச்சோம். என்னது? 80S வகை ரைபோசோம்கள் இணைந்து காணப்படுகிறது. நாங்க சொன்னோம்னா உள்ளிடம் சொல்றது இந்த பகுதி. எனவே நாங்க என்ன முதல் சொன்னோம்? அதாவது தட்டையான அல்லது குழாயுருவான மென்சவ்வு பையை உருவாக்கி தனது உள்ளிடத்தை என்ன செய்கிறது? குழியோறு தாயத்திலிருந்து பிரிக்கிறது என்று நாங்க சொன்னோம். எனவே இது ஆரியாருங்கிறது தட்டையான பைகளை கொண்டது. இதன் வெளி மென்சவ்வுடன் என்ன இணைந்து காணப்படுது? இதன் மென்சவ்வுடன் 80S வகை ரைபோசோம்கள் இணைந்து காணப்படுகிறது. எனவே தட்டையான பைகளை கொண்டதும் 80S வகை ரைபோசோம்கள் இணைந்து காணப்படுவதுமான அகமுதலுறு சிறுவினையே என்ன அழைக்கப்படுகிறது? அழுத்தமற்ற அகமுதலுறு சிறுவினை என அழைக்கப்படுகிறது. இங்கு இருக்கின்ற ரைபோசோம்களை எடுத்துக்கொண்டால் இவை புரதங்களை தொகுக்கும் என்கிறது ஏற்கனவே படிச்சிருக்கிறோம். இந்த புரதங்கள் இந்த உள்ளிடத்தின் ஊடாக செலுத்தப்படக்கூடியதாக இருக்கும் என்கிறது எங்களுக்கு தெரிஞ்சிடும். 2 விடயம் தான் சொல்றோம். ஒன்று தட்டையான பைகளை கொண்டதும் ரைபோசோம்கள் இணைந்து காணப்படுவதுமான அகமுதலுறு சிறுவினை தான் அழுத்தமற்ற அகமுதலுறு சிறுவினை. இங்க இருக்கின்ற ரைபோசோம்களின் மூலமாக
என்ன செய்யப்படுகிறதாம், புரதங்கள் தொகுக்கப்பட அந்த புரதங்களாவன உள்ளிடத்தினுள் செலுத்தப்படுகின்றன என்கிறதும் சொல்லக்கூடியதாக இருக்க வேண்டும். இதனுடைய தொழில்களுக்கு இப்ப நாங்க வரப்போறோம். அதாவது ஆரியாரின் தொழில்கள் யாவை என்று கேட்கும் போது மொத்தம் 4 தொழிற்பாடுகள் சொல்லக்கூடியதா இருக்கு. இங்க சொன்னதான் இதை ஒரு தொழிலாக சொல்றோம். என்னது, ரைபோசோம்களினால் தொகுக்கப்படுகின்ற புரதங்களை உள்ளிடத்தினூடாக கடத்தல்ங்கிறது ஒரு முக்கியமான தொழில். இரண்டாவது, கிளைக்கோ புரதங்களை தொகுத்தல். கிளைக்கோ புரதம் என்று நாம் முந்தி படிச்சிருக்கிறோம் இல்லையா, கார்போஹைட்ரேட்டுகள் சகல் புரதங்கள் இல்லையா, அதான் கிளைக்கோ புரதம் என்று சொல்லுவோம். இந்த கிளைக்கோ புரத தொகுப்பில் எது ஈடுபடுகிறதாம், இந்த அழுத்த மற்ற அகமுதிர்வு சிறுவினையானது ஈடுபடுகிறது என்றது எங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். மூன்றாவது, கடத்தும் புடகங்களை அல்லது கடத்தல் புடகங்களை உற்பத்தி செய்யக்கூடியதாக இருக்கும். இது முக்கியமான ஒரு தொழில். அது இல்லாம நான்காவது மிக முக்கியமானது என்ன செய்யும் கேட்டால், அதாவது பொஸ்போலிபிட்டுகள், புரதங்கள், கார்போஹைட்ரேட்டுகள், இதையெல்லாம் ஒன்றிணைப்பதன் மூலமாக தனது மென்சவ்வின் வளர்ச்சிக்கு வசதி அளிக்கக்கூடியதாக இருக்கு. ஏன் உங்களுக்கு தெரியும், முதல் மென்சவ் கூறுகளாக பொஸ்போலிபிட்டுகள் இருக்கும், புரதங்கள் இருக்கும், கார்போஹைட்ரேட்டுகள் இருக்கும். இவற்றையெல்லாம் ஒன்றிணைப்பதன் மூலமாக மென்சவ்வின் வளர்ச்சிக்கு வசதி அளிக்கும். மென்சவ்வை வளரச் செய்து மென்சவ்வை உருவாக்குகின்றபடியினாலே இதை என்ன அழைக்கப்படுகிறதாம், மென்சவ்வு தொழிற்சாலை என அழைக்கப்படுகிறது. எனவே நாளை கேட்பாங்க, மென்சவ்வு தொழிற்சாலை என அழைக்கப்படுவது எது என்று கேட்கும் போது, மென்சவ்வு தொழிற்சாலை என்று அழைக்கப்படுகின்ற கட்ட புன்னங்கம் எது என்று கேட்டால் ஆரியாரை உங்களுக்கு சொல்லக்கூடியதாக இருக்கும். எனவே அழுத்தமற்ற அகமுதிர்வு சிறுவினையானது மென்சவ்வு தொழிற்சாலை என அழைக்கப்படுகிறது. எனவே மொத்தம் 4 தொழிற்பாடுகள் சொல்றோம் அழுத்தமற்ற அகமுதிர்வு சிறுவினைக்கு. ஒன்று, முதலாவது தொழிற்பாடு என்ன செய்தாம், இது ரைபோசோம்களினால் தொகுக்கப்படுகின்ற புரதங்களை உள்ளிடத்தினூடாக கடத்துதல் செலுத்துதல். இரண்டாவது, கிளைக்கோ புரதத்தை தொகுத்தல். மூன்றாவது, கடத்தும் புரதங்களை உற்பத்தி செய்தல். இறுதியாக நான்காவது, மென்சவின் வளர்ச்சிக்கு வசதி அளித்தல். இதன் மூலமாக கார்போஹைட்ரேட்டுகள், புரதங்கள், பொஸ்போலிபிட்டுகள் என்பவற்றை ஒன்றிணைப்பதன் மூலமாக. எனவே இது என்ன அழைக்கப்படுகிறதாம், மென்சவ்வு தொழிற்சாலை என அழைக்கப்படக்கூடியதாக இருக்குது. அவ்வளவுதான் எங்களோட அழுத்தமற்ற அகமுதிர்வு சிறுவினையை பற்றிய விடயம். அடுத்து நாம பார்க்க போறது அழுத்தமான அகமுதிர்வு சிறுவினையை பற்றி பார்க்க போறோம். அழுத்தமான SCR சொல்லுவோம் இல்லையா, அழுத்தமான அகமுதிர்வு சிறுவினை எடுத்துக்கொள்வோமாக இருந்தால் இவற்றின் எப்படியானதாக இருக்கும் கேட்டால், பொதுவாக இது இப்படியான பைகளை கொண்டதாக இருக்கும். சும்மா ரஃபார் படம் தீர்ற படம் எல்லாம் கீறி காட்டணும் தெரிய தேவையில்லை உங்களுக்கு. ஆனாலும் பார்த்தா இது அழுத்தமானதான் இருக்கும், இது அழுத்தமற்றதா இருக்கும் உங்களால இனங்கண்டு கொள்ளக்கூடியதா இருந்தா சரி. அப்ப இப்படியான ஒரு கட்டமைப்பாக இருக்கும் அழுத்தமான அகமுதிர்வு சிறுவினை. அப்ப இங்கு என்ன பைகளை கொண்டதாக இருக்குது, குழாயுருவான பையா தட்டையான பையா என்று பார்க்கும்போது இது என்ன பையாக இருக்குது, அதாவது குழாயுருவான பையை கொண்டது. குழாயுருவான பையை கொண்டது. எனவே நாங்க என்ன சொல்லலாம், இது குழாயுருவான பையை கொண்டதும், இங்க நாங்க தட்டையான பையை கொண்டதுன்னு சொல்லலாம். ரைபோசோம்கள் இணைந்து காணப்படாததுமான கட்டமைப்பே இந்த அழுத்தமான அகமுதிர்வு சிறுவினை என அழைக்கப்படுகிறது. சரி, பொதுவாக கருச்சூழியில தொடர்ச்சியாக ஆரியார் இருக்கும், ஆரியார் தொடர்ச்சியாக SCR இருக்கும். அது எங்களுக்கு தேவையில்லை, ஆனாலும் அப்படி ஒன்று இருக்குதுங்கிறத மனதில் வச்சுக்கொள்ளுங்க. அது இல்லாம இந்த அழுத்தமான அகமுதிர்வு சிறுவினையில வெளிப்புறமாக இந்த மென்சவ்வுடன் என்ன இணைந்து காணப்படுமா, நொதியங்கள் இணைந்து காணப்படும் என்கிறது மிக முக்கியமான ஒரு விடயம். எனவே இது குழாயுருவான பை ரைபோசோம்கள் இணைந்து காணப்பட மாட்டாது. ஆனால் ரைபோசோம்கள் இல்லாட்டியும் கூட அங்க என்ன இணைந்து காணப்படுமா, மென்சவ்வுடன் நொதியங்கள். பொதுவாக அந்த நொதியங்கள் ஏன் உதவி செய்யும்ங்கிறது மேலதிகமானது. லிப்பிட் தொகுப்பிற்கு உதவி செய்யக்கூடிய நொதியங்களா இருக்கு. நாங்க பின்னுக்கு படிக்க போறோம். இந்த SCR தொழிலாக லிப்பிட்டுகளை தொகுத்தல் படிக்க போறோம். எனவே இந்த லிப்பிட்டு தொகுப்பிற்கு இந்த நொதியங்கள் உதவி புரியக்கூடியதாக இருக்கும். எனவே இதனுடன் SCR மென்சவ்வுடன் அழுத்தமான அகமுதிர்வு சிறுவினையின் மென்சவ்வுடன் நொதியங்கள் இணைந்து காணப்படும் என்கிறது முக்கியமான விடயம். அடுத்து நாங்கள் வரப்போறோம் இந்த SCR தொழில்கள் யாவை என்பதற்கு வரப்போம். SCR தொழில்களை எடுத்துக்கொண்டால் முதலாவது தொழில் நாங்க சொன்ன மாதிரி ஏற்கனவே எண்ணெய், பொசுப்போலிபிட்டுகள், அது இல்லாம ஸ்டிராய்டுகள், இதெல்லாம் உங்களுக்கு தெரியும், நாங்கள் லிப்பிட் பகுதியில் படிக்கிறோம் போன்ற லிப்பிட்டுகளை தொகுக்கிற வேலையை என்ன செய்யும், குறிப்பாக எண்ணெய், பொஸ்போலிபிட், ஸ்டெராய்டு போன்ற லிப்பிட்டுகளை யாரு தொகுக்கிறது, இந்த SCR ஆனது தொகுக்கக்கூடியதாக இருக்கும். இது முதலாவது தொழில். இரண்டாவது தொழில் கார்போஹைட்ரேட் அணுசேபம், அதாவது SCR மூலமாக கார்போஹைட்ரேட் அணுசேபம் மேற்கொள்ளப்படுகிறது. அப்படி ஒரு தொழிலும் மாற்றப்படுகிறது தெரிஞ்சிருக்கும். மூன்றாவது தொழில் கடத்தும் புடகங்களை உற்பத்தி செய்தல். அப்ப இங்கேயும் பாருங்க, மூன்றாவது தொழில் என்ன எழுதணும், கடத்தும் புடகங்களை உற்பத்தி செய்தல். எனவே SCRக்கும் ஆரியாருக்கும் இடையிலே, அழுத்தமான அகமுதிர்வு சிறுவினைக்கும் அழுத்தமற்ற அகமுதிர்வு சிறுவினைக்கும் இடையிலே என்ன
இடையிலான ஒரு பொதுவான தொழில் கேட்டால் உங்களுக்கு என்ன சொல்லக்கூடியதாக இருக்கணும்? கடத்தும் புடகங்களை உற்பத்தி செய்தல் என்கிற தொழிலை குறிப்பிடக்கூடியதாக இருக்க வேண்டும். அப்ப கடத்தும் புடகங்களை உற்பத்தி செய்தல் என்கிறது ரெண்டு பேருக்குமே ஒரு பொதுவான தொழிலாகும் என்கிறத மறக்க கூடாது. அது இல்லாம நான்காவது தொழிலாக இது என்ன செய்யுமா? Ca2+ அயன்களின் சேமிப்பை மேற்கொள்ளுகிறது. பொதுவாக Ca2+ அயன்கள் சேமிப்பானது தசை கலங்களில் மேற்கொள்ளப்படும். அது மேலதிகமானது. இந்த Ca2+ அயனை சேமிக்கிறது யார் என்று கேட்டால் இந்த அழுத்தமான அகமுதலுறு சிறுவினை. இறுதியாக ஐந்தாவது இது நச்சு நீக்கலில் ஈடுபடக்கூடியதாக இருக்கும். நச்சு நீக்கல் எவ்வாறு ஈடுபடுகிறதுலாம் தேவையில்லை. தொழில் என்ன? நச்சு நீக்கலில் ஈடுபடுகிறது. பொதுவா எங்களோட உடல்ல ஈரல் கலங்கள் நச்சு நீக்கலில் ஈடுபடக்கூடிய கலங்கள். அப்ப இதுல இருந்து மறைமுகமா என்ன சொல்ல வாரோம்? ஈரல் கலங்கள்ல அதிக எண்ணிக்கையான SCR இருக்கும். இப்படி ஒரு கூற்று வந்தால் சரியா பிள்ளையான்னு கேட்டால் சரி. காரணம் SCR நச்சு நீக்கலில் ஈடுபடுது. எனவே ஈரல் கலங்கள் அது இருந்து ஈரல் கலங்களோட நச்சு நீக்கலுக்கு உதவி புரிகிறது. இரண்டாவது தசை கலங்கள்லயும் அதிக SCR இருக்கும். காரணம் இங்க Ca2+ சேமிக்கப்படுகிறது. தசை கலங்கள்ல Ca2+ சேமிப்பு நிகழ்வதனால தசை கலங்களில் அதிக எண்ணிக்கையிலான SCR இருக்கும். எனவே மொத்தம் 5 தொழில்களை புரிகிறது. ஒன்று எண்ணெய், அதாவது SCR ஆனது அழுத்தமான அகமுதலுறு சிறுவினையானது 5 தொழில்களை புரிகிறது. எண்ணெய், போஸ்போலிபிட், ஸ்டெராய்டு போன்ற லிப்பிட்டுகளின் தொகுப்பில் ஈடுபடுகிறது. இரண்டாவது கார்போஹைட்ரேட் அணுசேர்ப்பு. மூன்றாவது ரெண்டுக்கும் பொதுவான கடத்தும் புடகங்களை உற்பத்தி செய்தல். நான்காவது கல்சியம் 2+ சேமிக்கும் தசை கலங்கள்ல பொதுவாக இருக்கும். ஐந்தாவது நச்சுரைக்கல் ஈரல் கலங்கள்ல பொதுவாக காணப்படுறதாக சொல்றோம். அவ்வளவுதான் எங்களோட அகமுதலுறு சிறுவினை என்கிற ஒரு பகுதி. அப்ப இதுல நாங்க ரைபோசோம்கள் பார்த்து முடிச்சிருக்கோம். இந்த வீடியோல அகமுதலுறு சிறுவினை என்கிற பகுதி பார்த்து முடிச்சிருக்கோம். அடுத்த வீடியோல நாங்க பார்க்க இருக்கிறது கொல்கி சிக்கலை பற்றி தொடர்ச்சியாக நாங்க பார்ப்போம்.